தலைவர் வந்து 13ஆம் தேதி திருச்சியில் அதோட பிரச்சாரத்தை துவங்குறாரு சார். நான் பாப்பேன், தொலைக்காட்சியில் காட்டுவாங்க பாப்பேன். இதுவரைக்கும் யாரும் போகல. நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியா இருந்தாலும் கட்சித்தீவை மீட்டு கொடுப்பாங்கன்னு. ஏன் உங்க நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு? இப்ப ஜனாதிபதி நம்பிக்கை இல்லாம ஏன் போயிடுச்சு? உங்க அண்ணன் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனா அவன் நீ வச்சுக்கன்னு தர்றானா? தம்பி அவன் எடுத்துக்கம்பா. அன்னைக்கு நான் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, இதே அனுராக் குமாரசிங்க வர சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் போய் உட்கார்ந்துருப்பேன். என்ன நீ தம்பி ஆட்டம் காட்டுறவன், அவன் மேல இருக்கிறவன் கொடுத்தது ஒப்பந்தி தொட்டாரான்னு கேட்க இருங்க. அவனுக்கு ஒரு உனக்கு துணிவு இல்லை. இது ஏன் நீளம்? இவ்வளவு நாள் ஆச்சு மத்திய அரசு சார்பில் ஒரு கேள்வி யார் அது? மத்திய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்லை. ஏன் எழுப்புலேங்கிறது ஒரு கேள்வி யாரு? திடீர்னு 24 தேர்தல ஐயா மோடி பேசினார் பத்தியில கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு அதோட விட்டாங்க. வேற என்ன தம்பி? கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். கொடுத்தது காங்கிரஸ், கொடுக்கும்போது கூட வேடிக்கை பார்த்தது திமுக. ஆனா இந்த கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில தொடர்ச்சியா கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். அண்ணன் வந்தேன் கச்சத்தீவை மீட்க தீவிரமா போராடுவோம் ஒரு சொல்ல சேர்த்துக்கிட்டாங்க. புரியுதா? இப்ப கச்சத்தீவை மீட்க போராடுங்க வார்த்தையை எடுத்துட்டாங்க. ஏன்னா அது ஏன் வேலைன்னு நினைச்சு விட்டுட்டாங்க.